அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணி எனக்கான ஸ்டெபிலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த 100 கிலோமீட்டர்ஸை ஓட்டுறது, இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இல்லாமல் மசில் கிராம்பிங் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாமே நம்ம தடுத்துக்க முடியும். இப்போ நான் எதுவுமே கேட்கறது இல்லை, எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து மத்த பேஷண்ட்ஸ் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி வந்து மத்த பேஷண்டோட வலி வந்து என் அளவுக்கு இருந்திருக்குமான்றது கூட எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. நான் வந்து என்ன ஃபீல் பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்த கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனா வாக்கிங் ஸ்டிக்லாம் வாங்கிட்டேன், நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அன்பேலன்ஸ்டா தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அகைன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் திரும்பவும் வராது சார். நான் சொல்லி தர எக்ஸசைஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிட்டு எவ்ரி 10 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான வேற வழியிலலாம் நான் போயிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல அதெல்லாம் தேவைப்படாது. பெயின் இருந்தா தானே அதெல்லாம் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. முடிஞ்ச வரை அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.